True Light Network. Truly beyond truth. FCRA என்று சொல்லப்படும் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் முதலாக 1976ஆம் ஆண்டு மத்திய அரசு மூலம் கொண்டு வரப்பட்டது. இது முற்றிலும் கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களுக்கு எதிரான சட்டம் என்று சொல்லப்படுகிறது. இந்த FCRA சட்டம் ஆண்டுதோறும் புதிய திருத்தங்களுடன் மாற்றி அமைக்கப்பட்டு வந்தாலும் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய திருத்தங்கள் தற்போது பெரும் விவாதத்தையும் சிறுபான்மை மக்கள் மத்தியில் மற்றும் கிறிஸ்தவர்கள் மத்தியில் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளன. FCRA சட்டத்தை குறித்து பீப்பிள்ஸ் வாட்ச் என்ற புகழ்பெற்ற மனித உரிமை அமைப்பின் நிறுவனர் மற்றும் செயல் இயக்குனர் ஹென்றி டிபேன் கூறியது, யார் FCRA மூலமாக வெளிநாட்டிலிருந்து நிதி உதவி பெற்று அது 76க்கு பிறகு பெற்றவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்ப 26ல பெறுவதை பற்றி பேசல. 76க்கு பிறகு பெற்றிருக்கிறார்களோ அல்லது 2010 சட்டம் வந்த பிற்பாடு பெற்றிருக்கிறார்களோ அல்லது 2020 சட்டம் வந்த பிற்பாடு பெற்றிருக்கிறார்களோ அந்த நிதியிலிருந்து அவர்கள் வெவ்வேறு பணிகளை கொண்டு செல்வதற்காக வெவ்வேறு அசெட்ஸ் அவங்க கிரியேட் பண்ணிருக்கலாம். கட்டிடங்களை கட்டியிருக்கலாம், வாகனங்களை வாங்கியிருக்கலாம், மருத்துவமனைகளை கட்டியிருக்கலாம், ஆர்ஃபனேஜஸ் கட்டியிருக்கலாம், பள்ளிக்கூடங்களை கட்டியிருக்கலாம், கல்லூரிகளில் கட்டிடங்கள் கட்டியிருக்கலாம், சமூக பணியை செய்வதற்கான பயிற்சி மையங்கள் கட்டியிருக்கலாம். இந்த மாதிரி வெவ்வேறு அசெட்ஸ் வாங்கியிருப்பாங்க. அவர்களுக்கு என்னைக்கு FCRA கேன்சல் ஆச்சு, என்னைக்கு FCRA உடைய ரெனியூவல் மறுக்கப்பட்டது, இது போன்று FCRA தொடர்ந்து சர்டிபிகேட் செயல்படுவதற்கு தொடர்ந்து நிதி பெறுவதற்கு அவர்களுக்கு நிறுத்தப்பட்டதோ, அது செக்ஷன் 12ல நிறுத்தப்பட்டிருந்தாலும் சரி, 16ல் நிறுத்தப்பட்டிருந்தாலும் சரி, முன்னே வாங்கிய ஃபாரின் ஃபண்ட்ஸ்ல கிரியேட் பண்ண அசெட்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் மத்திய அரசு ஒரு டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி ஒன்று கிரியேட் பண்ணி அந்த டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி அந்த அசெட்ஸை இந்த FCRA இப்பொழுது இல்லாத அமைப்புகளுக்கு, இப்போ நிதி பெறாத அமைப்புகளுக்கு, இப்போ சர்டிபிகேட் ரெனியூவல் ஆகாத அமைப்புகளுக்கு, இப்போ ரெனியூவல் கேன்சலேஷன் ஆன அமைப்புகளுக்கு, ரிவிஷன் ஆகாத அமைப்புகளுக்கு, இந்த அமைப்புகளுடைய அசெட்ஸ் எல்லாத்தையும் அரசாங்கம் எடுத்துக்கொள்ளலாம். அதை எடுத்துக்கொண்டு அதை வாங்குவது, அதை வழி நடத்துவது, தேவைப்பட்டால் விற்பது அல்லது அரசிற்கே கொடுப்பது, மத்திய அரசுக்கு கொடுப்பது, மாநில அரசுக்கு கொடுப்பது என்பதை முடிவு செய்வதற்காக ஒரு டெசிக்னேட்டட் அத்தாரிட்டியை இந்த சட்டத்தில் கொண்டு வராங்க. இந்த சட்ட திருத்த மசோதா 2026 மத்தியில் ஆட்சி செய்யும் BJP அரசு குறிப்பாக கிறிஸ்தவர்களை குறிவைத்து இப்படிப்பட்ட கடுமையான சட்டங்களை கொண்டு வந்துள்ளனர் என்று சொல்லப்படுகிறது. இந்த சட்ட திருத்தம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது என்று சொல்லப்படுகிறது. இதுவரை 2014ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் ஆண்டு வரை சுமார் 26,000 அமைப்புகளின் FCRA உரிமம் BJP அரசின் சூழ்ச்சியினால் பறிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. FCRA என்கிற அந்த கணக்கு, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட், அதில் வெளிநாட்டில இருந்து யாருக்காரு பணம் வந்தா அது தனி அக்கௌண்ட்டை காமிச்சு அதுக்கு டெல்லியில் அதுக்கான ஆஃபீஸ் எல்லாம் இருக்கிறது. அவங்களுக்கு அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணணும், வெளிநாட்டிலேருந்து வர பணத்தை மதத்துக்கு சம்பந்தமான காரியத்துக்கு பயன்படுத்தக்கூடாது, பத்திரிகை வெளியிட பயன்படுத்தக்கூடாது, அப்படி சில சட்டம் இருக்குது. அதை பின்பற்றணும். ஏழைகளுக்கு உதவி செய்யலாம், நற்பணிகளை செய்யலாம், என்னென்ன செய்யலாம்ங்கிறதெல்லாம் அந்த சட்டத்தில் இருக்கிறது. அதன்படியே நீங்கள் செய்தாலும் அதுக்கு தான் நம்ம புது சட்டம் கொண்டு வர போகிறாங்க. கொண்டு இதையெல்லாம் உண்மையாக செயல்படுறவங்களே முடக்குவதற்கு இப்போவே இந்தியா முழுவதிலும் 26,000 இந்த வெளிநாட்டு பணம் வாங்கின அமைப்புகள் அது முடக்கப்பட்டு விட்டது. 26,000 அமைப்புகள் ஏற்கனவே முடக்கிட்டாங்க. இன்னும் 16,000 அமைப்புகள் இருக்கிறது. அதற்கு விரோதமாகத்தான் சட்டங்கள் இயற்றப்படுகிறது. இப்போ புதிய ஒரு மசோதா நம்ம பாராளுமன்றத்திலே கொண்டு வருவதற்கு தயார் பண்ணிட்டாங்க. ஒரு புதிய சட்டம் கொண்டு வருவதற்கு இது ஆண்டவர் எச்சரித்து சொன்ன ஒரு தீர்க்க தரிசனத்தின்படி நடக்கிறது. இந்த சட்டம் கிறிஸ்தவ அமைப்புகளுக்கு தான் பெரிய பாதிப்பை உண்டாக்க போகிறது. இந்த மாதிரி ஒரு சட்டம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு இந்தியாவிலேயே முதலாக மத்திய அரசாங்கத்துக்கு இந்த சட்டம் கொண்டு வரப்படக்கூடாது, இது கிறிஸ்தவங்க சிறுபான்மையினரை பாதிக்கும், கிறிஸ்தவங்க முஸ்லீம்கள் அவங்க வைத்திருக்கிற அமைப்புகளெல்லாம் பாதிக்கும், இது ஒரு அநீதியான காரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முதல் ஓங்கி குரல் கொடுத்து எதிர்த்தவர் இன்றைய தமிழக முதலமைச்சர் தான். பத்திரிகையில் இந்த செய்தியை நீங்கள் பாருங்கள். நான் வாசிக்கிற இது 4/4/25 வந்தது. கிறிஸ்தவ அமைப்புகள் மீது தாக்கத்தை ஏற்படுத்துவதால் வெளிநாட்டு பங்களிப்பு சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும். பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். இது முக்கியமான விஷயம். கிறிஸ்தவங்க விழிப்படையணும், கவனம் செலுத்தாட்ட உங்கள் சொத்தை கை வச்சிருவாங்க. அறிந்து கொள்ளுங்க, சபை தலைவர்கள், பிஷப்மார்கள், போதகர்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு காரியம்.
டயசிஸுக்கு இருக்கிற கல்லூரிகள், ஸ்கூல்கள், அது மாதிரி நிறுவனங்கள் எல்லாத்தையும் பிடுங்கி எடுக்கிற சட்டம் தான் இது. நீங்கள் இப்போ அமைதியாக இருந்துட்டீங்கன்னா எல்லாத்தையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்று ஆண்டவர் எச்சரித்திருக்கிறார். இந்த சட்டத்தின்படி ஒரு அமைப்பின் FCRA உரிமம் ரத்து செய்யப்பட்டாலோ அல்லது புதுப்பிக்கப்படாமல் போனாலோ வெளிநாட்டு நிதியை கொண்டு அந்த அமைப்பு உருவாக்கிய சொத்துக்கள் அனைத்தும், அதாவது பல ஆண்டுகளாக இயங்கி வரும் பழமையான கிறிஸ்தவ ஆலயங்கள், பள்ளிகள், மருத்துவமனைகள், கல்லூரிகள், முதியோர் காப்பகங்கள் போன்றவைகள் கைப்பற்றப்படும் என்று தெரிய வருகிறது. இதில் குறிப்பாக வேர்ல்ட் விஷன் மற்றும் காம்பேஷன் போன்ற பெரிய கிறிஸ்தவ அமைப்புகளும் அடங்கும். மேலும் இந்தியாவில் பல பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் மருத்துவமனைகள் கிறிஸ்தவ அமைப்புகளால் நடத்தப்படுகின்றன. இந்த சட்டத்தின் மூலம் அவர்களின் சொத்துக்களை பாஜக அரசு கைப்பற்ற திட்டம் தீட்டியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. முன்பு முஸ்லிம் சமூகத்தை இலக்கு வைத்தவர்கள் இப்போது குறிப்பாக கிறிஸ்தவ மக்களை குறிவைப்பதாகவும், பாஜக அரசு சிறுபான்மையினருக்கு எதிரானது என்றும், கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களின் சொத்துக்களை அபகரிக்க அரசாங்கம் முயற்சிப்பதாக திரு சரவணன் அண்ணாதுரை அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். அனைத்து கிறிஸ்தவ அமைப்புகளும் அதிகபட்ச உபத்திரவத்தை உறுதி செய்வதற்காக மட்டுமே FCRA மசோதா திருத்தப்படுகிறது. இதில் சிறிய மாற்றங்கள் செய்யப்பட்டு சொத்துக்களை அபகரிக்க முயற்சிக்கப்படுகிறது. இது இதுவரை காணப்படாத ஒன்று. அவர்கள் துன்பப்படுத்துவதை இவ்விதமான செய்கைகள் உறுதி செய்கிறது. இந்த பாஜக அரசு எப்போதுமே சிறுபான்மையினருக்கு எதிராக இருந்து வருகிறது. அவர்கள் எவ்வாறு குறிவைக்கிறார்கள் என்பதற்கு இது மற்றும் ஒரு சம்பவம். அவர்கள் முன்பு முஸ்லிம் சமூகத்தை குறிவைத்தனர். இப்போது குறிப்பாக இந்த கிறிஸ்தவ மக்களை குறிவைக்க தொடங்கியுள்ளனர். இதனால் அநேக கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்கள் மூடப்படும் அபாயம் எழுந்துள்ளது. இந்த சட்டத்தை எதிர்த்து அநேக இடங்களில் கிறிஸ்தவர்கள் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். சில இடங்களில் மத்திய அரசை எதிர்த்து போராட்டங்கள் நடத்தப்படுகிறது. தொடர்ந்து கிறிஸ்தவர்களை ஒடுக்கும் விதமாக இந்த மோடி அரசாங்கம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. இதற்கு பின்புலமாக RSS அமைப்புகள் செயல்படுவதாக கூறப்படுகிறது. தற்போது இந்த மசோதா தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாலும் தேர்தல் முடிந்த பிறகு இது மீண்டும் அமலுக்கு வர அதிக வாய்ப்புகள் உள்ளதாக எச்சரிக்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து தமிழகத்தின் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் FCRA சட்டத்தை கண்டித்து பாஜக அரசை விமர்சித்துள்ளார். சிறுபான்மையின மக்களை, குறிப்பா கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களை குறி வச்சு அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. என்னன்னா, வெளிநாட்டு நிதி பங்களிப்பு சட்ட திருத்தம், அதாவது FCRA மசோதா. 2 நாள் முன்னையே இதை கண்டிச்சு நான் அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறேன். முழுமையா திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லி இருக்கிறேன். நேற்று மீண்டும் பிரதமர் அவர்களுக்கு அரசின் சார்பில் விளக்கமாக நான் கடிதம் எழுதி இருக்கிறேன். இந்த சட்ட திருத்தத்தால இந்தியா முழுக்க கிறிஸ்தவ சமுதாய மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க. சான்றுகள் சமர்ப்பிப்பதில் சிறிய தாமதம் உள்ளிட்ட பிற காரணங்களை சுட்டிக்காட்டி ஒரு அமைப்போட அங்கீகாரத்தை ரத்து பண்ணி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நிதியையும் சொத்தையும் பறிச்சிக்க இந்த கொடுங்கோல் சட்டம் வழிவகுக்கப்படுகிறது. சொத்துனா மக்களுக்கு சேவையாற்றுகிற மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், விடுதிகள், இவைதான். இன்னும் கொடுமை என்னன்னா, பாதி நிதியை வெளிநாட்டிலிருந்து பெற்று மீதிய உள்நாட்டிலிருந்து பெற்று உருவாக்கின சொத்துக்களை கூட இந்த சட்டம் வந்தா அதை முடக்கிட முடியும். கிறிஸ்தவ மக்கள் அதிகம் வாழுகிற, தேவாலயங்கள் அதிகம் இருக்கக்கூடிய கேரளா, அசாம் மாநிலங்கள்ல தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய காரணத்தால இப்போதைக்கு அவங்க பயந்து போய் பாஜக அரசு கொஞ்சம் பின்வாங்கி இருக்கு. ஆனா கூடிய விரைவில் சிறப்பு கூட்டத்தொடர், நாடாளுமன்றத்துடைய சிறப்பு கூட்டத்தொடர் கூட்டி இந்த மசோதாவை நிறைவேற்ற சட்டமாக்குவதுதான் பாஜக அரசுடைய சதி திட்டம். தொடர்ந்து கிறிஸ்தவர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் ஏழைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் செய்யும் நலத்திட்டங்களை தடை செய்ய இந்த பாசிச அரசு எத்தனையோ முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. ஆனால் நீதியின் தேவன் அதிகாரிகளின் உள்ளங்களை மாற்றவும், இப்படிப்பட்ட சட்டங்களை அமலுக்கு கொண்டு வராதபடிக்கும், கல்வி மற்றும் மருத்துவ பணிகள் தடையின்றி தொடரவும் நாம் ஒன்றிணைந்து பாரத்தோடு ஜெபிப்போம். Subscribe to True Light Christian TV and click the bell icon to receive notifications about our new programs and updates.